சுமோவின் குட்டி கதை சிங்கத்தின் தந்திரம் பளிச்சுதா இல்லையான்னு பார்க்கலாமா? வாங்க கதைக்கு போவோம். மகுடம் காட்டுக்கு தினமும் பக்கத்து கிராமத்து மாடுகள் வந்து மேய்ஞ்சிட்டு போகிறது வழக்கம். அங்கே இருக்கிற ஏரிக்கு தினமும் ஒரு சிங்கம் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகும். அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு மாட்டை பார்த்து இந்த மாட்டை எப்படியாச்சும் நம்ம அடித்து சாப்பிடணும்னு அந்த சிங்கத்துக்கு ரொம்ப நாள் ஆசை வந்துச்சு. அதுக்கு காரணம், அந்த கூட்டத்திலேயே அந்த ஒரு மாடு ரொம்ப கொழுன்னு இருந்துச்சு. அந்த சிங்கத்தின் ஆசைக்கு ஏற்ற மாதிரியே அந்த மாடும் இந்த மாட்டு கூட்டத்தை விட்டு கொஞ்சம் தள்ளியே எப்பவுமே மேய்ஞ்சிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த சிங்கம் தண்ணி குடிக்க வரும்போது அந்த மாடு தனியாக மேய்ஞ்சிட்டு இருந்ததை பார்த்துச்சு. இன்றைக்கி எப்படியாவது இந்த மாட்டுக்கிட்ட பேசி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மாட்டை அடித்து சாப்பிட்டுடணும்னு முடிவு பண்ணிச்சு. சிங்கம் மாட்டுக்கிட்ட வந்து, மாடு நண்பரே, உங்க கூட எனக்கு நட்பு வச்சுக்க மிகவும் ஆசையாக இருக்கிறது. எனக்கு ஒரு நல்ல நண்பனாய் இருப்பீர்களா? உடனே மாடு, எனக்கு இவ்வளோ பெரிய பாக்கியமா அப்படி என்று நினைத்து, இதற்கென்ன, தாராளமாக நண்பர்களாக இருப்போமே, சிங்கத்திடம் சொல்லுச்சு. அதற்கு சிங்கம் உடனே, மிகவும் மகிழ்ச்சி நண்பா. என்னுடைய இருப்பிடத்தை உனக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். என்னுடன் வருகிறாயா? ஓ, தாராளமாக வருகிறேன். என் நண்பன் இருப்பிடத்தை பார்க்க எனக்கும் ஆசையாக தான் இருக்கிறது. சிங்கம் தந்திரமாக பேசி மாட்டை தன் இருப்பிடத்திற்கு அழைத்து சென்றது. நண்பா, உங்கள் இருப்பிடம் மிகவும் தொலைவில் உள்ளதா? இல்லை நண்பரே, இன்னும் சிறிது தூரம்தான், சென்று விடலாம் விரைவில். இதோ அருகில் வந்துவிட்டது. சரி நண்பரே. என்ன இது, இங்கு ஏதோ மாமிச வாடை அடிக்கிறது, காய்ந்த ரத்த வாடை அடிக்கிறது. இந்த இடம் எதுவும் சரியில்லையே. ஓ, இப்போதான் புரிகிறது இந்த சிங்கத்தின் தந்திரம். நம்மை பலி கொடுக்க இங்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறது போல. புரிந்து கொண்டேன். என்னிடமே உன் தந்திரத்தை காட்டுகிறாயா? நண்பன் என்று என்னை ஏமாற்றி என்னை பலியிட பார்க்கிறாயா? இப்ப புரிந்தது உன் தந்திரம். நம்மை விட பலத்திலும் பதவியிலும் உயர்ந்தவர்கள் நம்மிடம் நட்பு வைக்கிறார்கள் என்றால் இதில் ஏதோ தந்திரம் இருக்கிறது என்று நான் அறிந்து கொள்ளாமல் பேராசைப்பட்டு விட்டேன். இது எனக்கு தேவைதான். முதலில் இந்த இடத்தை விட்டு நான் சென்று விட வேண்டும். அப்பொழுதுதான் நான் உயிர் தப்பிக்க முடியும். சிங்கத்தின் சூழ்ச்சியை புரிந்து கொண்ட மாடு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டது. என்ன இந்த மாடு திடீர் என்று ஓடிவிட்டது? ஒருவேளை நமது தந்திரத்தை இந்த மாடு புரிந்து கொண்டதோ? சரிவிடு, நமக்கு வேறொன்று கிடைக்காமலா போய்விடும். ஃப்ரெண்ட்ஸ், இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? யாருடைய குணம், அந்த குணங்களை அறிஞ்சு நம்ம பழகணும். அப்போதான் நம்மளுடைய நட்புக்கு உண்மையான அங்கீகாரம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.